சென்னையில் புதிய ஆட்டோ கட்டண முறை சரியாக பின்பற்றப்படுகிறதா? பயணிகள் கூறுவது என்ன? ஆட்டோ ஓட்டுநர்களின் பிரச்சனை என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை என்றதும் வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களை பெரிதும் பயமுறுத்தியது ஆட்டோ கட்டணங்கள் தான். இதனை ஆட்டோ மெனஸ் என்றே வடநாட்டு ஊடகங்களும் பிரதிபலித்தன. அதனை கட்டுப்படுத்த சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களில் புதிய கட்டண மீட்டர்கள் பொருத்தப்பட்டு அரசு நிர்ணயித்த கட்டணங்கள் தான் வசூலிக்கப்பட வேண்டும் என்னும் விதி நடைமுறைக்கு வந்தது. உண்மையில் இந்த விதி சரியாக பின்பற்றப்படுகிறதா? நீங்களே பார்த்து கொடுங்க அப்படின்றாலும் தவிர ஆக்சுவலா நம்ம எமர்ஜென்சி போகும்போது அது கொடுக்க வேண்டியதா இருக்கு. டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா உடனே வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த மீட்டர் சார்ஜஸ் 25 ரூபாய்க்கு மேல நிறையவே கேட்கறாங்க, 50 ரூபாய் கேட்கறாங்க, டபுள் சார்ஜஸ் தான் கேட்கறாங்க. மீட்டர் வந்ததுக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டா அப்ப நீங்க இங்க நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீட்டருக்கு மேல 50 ரூபாய் கொடுங்க, மீட்டரே எவ்வளவு வரும் தெரியாது, 50 ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சோ அது கேட்டாலும் ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணதுல சிங்கமா திட்டுறாங்க. இவர்கள் சொல்வது உண்மைதானா? ஒரு பயணியாக களத்தில் இறங்கிறோம். டோல் பிளாசா வரைக்கும் போகணும். டோல் பிளாசா? ஆமா. டோல் பிளாசா டிராப் பண்ணா போகணும். ஆமா. எவ்வளோ? 50 மீட்டர் கிடையாதா? ஏன் ரோட்ல சவாரியா வருது. தேங்க்யூ. இல்ல வாங்க வாங்க. மீட்டர் போட மாட்டேங்கிறீங்களா? போற உட்காருங்க, கேக்குறீங்க பாருங்க, பார்த்து முதலில் மீட்டர் போட மாட்டேன் என்றவர் நமது வற்புறுத்தலுக்கு பின் ஒப்புக்கொள்கிறார். பயணத்தின் போது ஆட்டோ டிரைவருடன் பேச்சு கொடுத்தோம். பழைய மீட்டர் போட்டு சொந்த காசு வாங்கி போட்டு, சொந்த காசு வாங்கி போட்டு, ஏன் அரசாங்கம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாமே? அங்கதான் போட்டு ஓட்டணும் போது இடத்துக்கு வண்டி உள்ள அரெஸ்ட் பண்ணிடுறாங்களா? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ரோட்ல ஓட்ட முடியாதுல்ல, குடும்பம் நடத்தணும்ல, ரோட்டா டியூ கட்டணும்ல. சைடுக்கு 1ஆம் தேதி ஆச்சுனாவே டியூ கட்டணும்னா ஃபைன் போட்டுருவான் சைடு. தண்ணில் டெய்லி தண்ணில் கட்டணும், அதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான். சில பேர் சொல்றாங்களே மீட்டர் வச்சதுக்கு அப்புறம் நல்ல லாபம் இருக்குங்கிறாங்க. அதான் சார், சவாரி ஆயிட்டு தான் லாபம் இருக்கு எங்களுக்கு. மினிமம் 40-30 கிடைச்சாவே நல்ல லாபம் தான். ஏன்னா பஸ் யூஸ் பண்ணாம, ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணாம பட்டு ஏறி இறங்கி ஒரு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா எங்களுக்கு இது ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல போயிடும். ஒன்னே மேல இங்க இருந்து நாங்க ஏதாச்சும் போய் சென்டர்ல போய் அடி கொட்டினா 220 ரூபா வாங்கிக்கணும். திருப்பூர் நாங்க உட்காந்து சென்டர்ல உட்காந்து சவாரி பார்க்க முடியாது. முடிச்சானா எவ்வளோ? 500 ரூபா ஃபைனு. அப்படியே ஓவரா பேசுறதுக்கு உள்ள லாக் பண்ணுவோம், 2500 ரூபா ஃபைனு. அப்புறம் மீட்டர் போட்டு நாங்க சென்டர்ல போய் அடி கொடுத்து சென்டர்ல ஒரு சவாரி பார்க்க தான் நீங்க விடணும். ஆட்டோக்கும் தனி இடம் விட்டா தான் நாங்க பார்க்க முடியும். மீட்டருக்கான கட்டணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு கனத்த இதயத்தோடு இறங்கினோம். அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச கட்டணத்திற்கு ஆட்டோக்கள் வருவதில்லை, அதிகபட்சமாக கட்டணம் கேட்கிறார்கள் என்ற பொதுமக்களின் ஆதங்கம் ஒருபுறமும், நாங்களும் அன்றாடம் காட்சிகள். தினமும் ஆட்டோக்களுக்கு டியூ கட்டிதான் எங்கள் வாழ்க்கை ஓடுகிறது, குறைந்தபட்ச கட்டணத்திற்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை என்ற ஆட்டோ டிரைவர்களின் கண்ணீர் மறுபுறமும் அரசாங்கத்தின் முன்னால் நிற்கும் இருபெரும் கோரிக்கைகள். அரசாங்கம் செவிமடுக்குமா? தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் விக்ரம்.